Okay. இப்போ லெக்ஸ் எட்டுப்பாம் லிமிட்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்ளெக்ஸ் இது எனக்கு கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி பார்க்க போகும். கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி குறிக்க பொதுவாக குறிக்கிற இப்போ ஜென்ரல் நோட்டேஷன் செட்ன்ட்டு குறிப்போம். செட் செமன் எக்ஸ் ப்ளஸ் ஐவை ஓகேவா. ஐவை இங்கே ஐன்னு குறிச்சிக்கிட்டாக்கு சில இடங்களில் நாங்கள் ஜேயை பாவிப்போம், ஐ பாவிக்க மாட்டேன் தெரியும் தானே. சில இடங்கள்ன்றது எலக்ட்ரிக்கல் அது சில பொதுவாக லெப்பில் எங்கேயா யூஸ் பண்ணிக்க லெப்பில்ண்டா எங்கேயா சொவ்வியாஸ் எது அதுகளில் யூஸ் பண்ணிக்க பொதுவாக ஐக்கு பதிலாக ஜே தான் பார்ப்போம் சரி தான். இங்கே இப்போ இதில் ஐயில் படிக்கிறோம், பொதுவாக அதுகளில் யூஸ் பண்ணிக்க எப்போவுமே ஜே தான் பாவிப்போமா. ஓகே ஓகே. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஜே ஐவை எக்ஸ் ப்ளஸ் ஐவை அதே மாதிரி. ஓகே. Let S be a set of complex numbers. A function f defined on S is a rule that இது என்ன சொல்லி கிடக்கு. பட் ஒமேகா சமன் எஃப் ஆஃப் செட்ன்ற ஒரு கம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லிக்கிறாங்க. எஃப் ஆஃப் செட்ன்றது ஒரு கம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். பொதுவாக எஃப் ஆஃப் எக்ஸ்ண்டா என்ன, எக்ஸ்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது என்ன ஒரு ரியல் நம்பர்ஸை பற்றி தான் கேட்போம். ஆனால் இங்கே எஃப் ஆஃப் செட்ன்றது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், பட் சட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் சட் இஸ் கம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே ஓகே. அடுத்து என்ன, சப்போஸ் தட் u is equal to u plus iv f at ஓகே. இந்த எஃப் ஆஃப் செட்டையும் நாங்கள் இரண்டு கதைக்கலாம். அகைன் கம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் கதைக்கலாம். அதாவது என்ன கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் சிறப்புண்டா, கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ரியல் பார்ட், கம்ப்ளெக்ஸ் பார்ட்டாக பிரிக்கலாம். அதே நீங்கள் அந்த கம்ப்ளெக்ஸ் பார்ட்டு ரியல் பார்ட் இப்போ கல்குலேஷன்ல எல்லாம் ரியல் பார்ட் கம்ப்ளெக்ஸ் பார்ட்டுன்ட்டு தனியாக பிரிக்கக்கூடியதுன்றது ஈஸியாக இருக்கும் சரிதானே. பெரிய ஈஸியாக இருக்குது சரிதானே. பெருக்கல் கூட்டல் அதுகளெல்லாம் கம்ப்ளெக்ஸ் இப்போ ரியல் நம்பர்ஸ் இந்த வரைக்க இல்லை கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரைக்க என்ன செய்யலாம், ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்ன்ட்டு தனியாக குறிக்கலாம். அது ஈஸி சரிதான். அதுதான் ஈஸி ஆப்ரேஷனுக்கு காரணம். பொதுவாக பெரும்பாலான இடங்களில் இந்த கம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் பாய்க்கிறதுக்கு ரீசனே அதுதான். ஏன்டா அது ஈஸி ஆப்ரேஷன். ஓகேவா. ஓகே ஓகே. ஸோ பார்ப்போம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் செட் ஒமேகா செவன் எஃப் ஆஃப் செட்ன்ட்டு போச்சா, அந்த எஃப் ஆஃப் செட்டுண்டா என்ன செட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு சொல்லிட்டேன். அந்த ஒமேகாவையும் அந்த ஃபங்க்ஷனையும் ஒரு ரியல் ஃபார்ம் ப்ளஸ் இமேஜினரி ஃபார்மில் கதைக்கலாம். ஓகேவா. அதுதான் இந்த ஃபார்ம். ஓகேவா. ஓகே. அதே நேரம் இதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம் வேறு ஒரு ஃபார்ம்ண்டா செட் செவன் ஆர் இன்டு இஐடீட்டா. ஓகேவா. இஐடீட்டா இதுன்ற மீனிங் என்னண்டா, இது இப்போ இஐடீட்டாண்டா என்ன, ஆர் இஐடீட்டாக்கு கொஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஓகேவா. அதே மாதிரி செட் செவன் இ மைனஸ் ஐ டீட்டாண்டா ஆர் இ மைனஸ் ஐ டீட்டாண்டா ஆர் இன்டு இ மைனஸ் ஐ டீட்டாண்டா என்ன அர்த்தம்ண்டா, கொஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டா. ஓகேவா. இதான் அர்த்தம். ஓகேவா. அவ்வளோதான் விஷயம் சரிதானே. அதே மாதிரி இங்கே இன்னொரு பிரதியீடு செய்யலாம். என்னென்றால் என்ன பிரதியீடு செய்யலாம், இப்போ எங்கேயாச்சும் தேவைப்படுது. இப்போ செட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்ற மாதிரி எக்ஸுக்கு பதிலாக என்னத்தை பிரதியிடலாம். இப்போ செட் செவன் எக்ஸ் ப்ளஸ் ஐவை என்றால் அது இந்த கன்ஜுகேட்டிவ் பேர் என்ன, செட் பார் எக்ஸ் மைனஸ் ஐவை. அப்போ இதில் வந்து எக்ஸை கண்டா செட் ப்ளஸ் செட் பார் பை 2 வரும். இது என்ன சும்மா இது மாதிரி செட் ப்ளஸ் செட் பார் பை 2 வரும். அதே நேரம் பையை கண்டா செட் மைனஸ் செட் பார் பை 2j வரும், 2i வரும் நினைக்கிறேன். ஓகேவா. இது என்ன டிஃப்ரென்ஷியலில் படிச்சுப்போம் நீங்கள் சரி. நீங்கள் டிஃப்ரென்ஷியலில் படிச்சுப்பீங்க இல்லை இஎன்டிசிக்காவுக்கு முன்னுக்கே வந்துடும் சிக்னலில். எப்படின்னா இப்போ ஐடீட்டாவை எப்படி எழுதலாம்னு சொன்னான், கொஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா, ஐ ஜே சைன் டீட்டாவோ ஐ சைன் டீட்டா ஏதோ உண்டு சரிதான். அதே மாதிரி கொஸ் டீட்டாவை எப்படி எழுதலாம்டா,
தெரிஞ்சு வச்சுக்கோ கொஸ்டிட்டா அப்படி இல்லாம்டா இ டு அப்போ ஐ டீட்டா ப்ளஸ் இ டு அப்போ மைனஸ் ஐ டீட்டா பை 2 ஓகேவா. அதே மாதிரி சைன் டீட்டாவை எப்படி எழுதலாம்டா இ டு அப்போவை ஐ டீட்டா மைனஸ் இ டு அப்போ மைனஸ் ஐ டீட்டா பை 2j ஓகேவா. 2j 2i ஓகேவா. cos theta சமன் e to the I theta plus e to the minus I theta by 2 ஓகேவா. ஓகே அப்போ அதுகள் ஓகே இதுகள் ஓகே சரிதான். ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம் எக்ஸ் சமன் எக்ஸுக்கு பதிலாக செட் ப்ளஸ் செட் பா பை 2 வைக்கு பதிலாக செட் மைனஸ் செட் பா பை 2j 2i ஓகேவா. ஓகே அடுத்த மேப்பிங்கிறது என்னென்னா அதான் இப்போ ஒரு இதில் இருக்கிறத இன்னொன்றுக்கு மாற்றுறது சரிதானே. அதாவது ஒரு ஃபார்மேட்டில் இருக்கிறது அது எங்கள்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி மேப் பண்ணுறது சரிதான். இப்போ என்ன இதில் எத்தனை கதை வைக்கிறேன் நான் இப்போ ஒன்று டீட்டாவில் கதை வைக்கலாம்னு தெரியும். அதே நம்ம எக்ஸில் கதை வைக்கலாம். இப்போ என்ன சொன்னால் ஈ டு ஐ டீட்டாண்டு ஈ டு ஐ டீட்டா அந்த டீட்டா அதுகளில் வைக்கலாம், இல்லை கொஸ் டீட்டா சைன் டீட்டாவில் வைக்கலாம், இல்லை எக்ஸில் வைக்கலாம், இல்லை செட் பாவில் வைக்கலாம். அப்போ கம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை இப்படி ஃபார்மில் வைக்கலாம். இப்போ எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மேப் பண்ணலாம் ஓகேவா. எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மேப் பண்ணலாம் ஓகேவா. ஓகே முதலாவது பார்ப்போம் ரைட் ஃபங்க்ஷன் எஃப் செட் வா செய்து விடணும் ஓகேப்பா. ரைட் த ஃபங்க்ஷன் எஃப் செட் வெயிட் இது நான் இப்போ இதில் நான் செய்திருக்கிறேன் வா நான் இதை பிடிஎஃப் ஆகிப்படுவா. ஓகே வெயிட் wait